தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா பெருசு. இளங்கோராமுடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற சம்பவங்களும் பயங்கர பெருசாக தான் இந்த படத்தில் இருக்குது. என்ன கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒருத்தர், வீட்டில் மிக முக்கியமான ஒருத்தர், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இல்லை எதிர்க்க வீட்டில் இருக்கவங்க, இல்லை யாராவது குளிக்க போகிறவங்க, அவங்களாம் திருட்டுத்தனமாக எட்டி பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக அவருடைய லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் இந்த வயகரா மாத்திரை இருக்குல்ல, அது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சாப்பிட்டு பார்க்குறாரு. அந்த நேரத்தில்னு பார்த்து ஆண்டவன் அங்கே பெல் அடிச்சிடுறாரு. பெல் அடித்தோடனே தாத்தா இங்கேருந்து உயிர் பிரிஞ்சுறாரு. பட் உயிர் பிரியுதே தவிர மாத்திரத்தோட வீரியம் குறைய மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய குடும்ப மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த தாத்தாவை எப்படி பாதுகாக்கிறாங்க, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அசிங்கம். மிக முக்கியமாக இவ்வளோ பெரியவர் இறந்து போகும்போது இப்படி ஒரு சம்பவத்தோடு இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த குடும்பம் மாட்டிது. அதுக்கப்புறமா அந்த குடும்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு தான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. சொல்லும் போதே என் முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைலோடையே தான் இருந்திருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. படம் ஃபுல்லாக முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஹோல்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ட்ரீட்மெண்ட்டே பயங்கர ஃபன்னாக, எல்லா இடத்துலையும் விழுந்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண முடிகிற ஒரு ஸ்பேஸில் தான் அது எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வைபவ் அவரில் சொல்லி ஆகணும். அப்பா என்ன பர்ஃபார்மன்ஸுங்க. அவர் ஒரு காது கேட்காத ஒரு ஆளாக நடித்து பார்த்துருக்கோம், கண்ணு தெரியாத ஒரு ஆளாக நடித்து பார்த்துருக்கோம். இந்த படத்தில் முழுக்க ஒரு குடிகாரன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது ஸ்டார்ட் டு எண்ட் அப்படி ஒரு ஹோல்ட் பண்ணியிருந்தார். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் வைபவ் அவர்களுடைய அண்ணன், அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் விழுந்து சிரிக்கிறோம் அப்படின்ற ஒரு எமோஷனில் இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தடுமாறுறாங்க அவங்களுடைய கதை களத்தில். ஏன்னா 2-3 எமோஷன்ஸ் அவங்க கொண்டு வராங்க. முக்கியமாக ஒரு பெரியவர் இறந்து போயிட்டாருன்னும் போது அவருடைய வாழ்க்கையில் அவர் இப்படிலாம் வாழ்ந்துருந்தார் அப்படின்ற ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் இருக்கும்ல ஒரு பையனுக்கு. அப்படி ஒரு சீனுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. கதையாக நம்மளால் அந்த ஒரு இடத்துல மட்டும் கனெக்ட் ஆக முடியல. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த கதையை ஓவராலே நம்ம ஃபஸ்ட்லேருந்து இப்படி பார்த்துட்ருக்கோம்னா முழுக்க ஒரு காமிக்கலான ஒரு கதையாக பார்த்துட்ருக்கோம். அதே ட்ரீட்மெண்ட்டோட எல்லா சீனையும் அணுகவும் முடியாது. அதனால் ஒரு ஸ்விட்சுக்கு இப்படி ஒரு சில சீக்வன்ஸுக்கு எமோஷனலாக மாறுறாங்கன்றது புரியுது. பட் அந்த எமோஷன் மட்டும் கொஞ்சம் அப்படி லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகி மறுபடியும் அதே பவர்ஃபுல்லான ஒரு லாஃப்டரான ஒரு மூமெண்ட்டுக்கு வந்தது. மறுபடியும் அடுத்தடுத்த சீன்ஸ் ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப ஜாலியாக, கரெக்டான ஒரு எமோஷனோட நம்ம ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்க வைக்கணுன்ற ஃபீலில் தான் ஓவராலாகவே இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா, இந்த கதையை எப்படி யோசித்தாங்க, அதை எப்படி ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அண்ட் ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமாவும் நினச்ச கதையை நினச்சா மாதிரி எடுக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு இந்த படத்துடைய டீம் ஓவரால்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா சினிமோட்டோகிராஃபராகவும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ரொம்ப எவிடெண்ட்டாக ஒரு விஷயம் தெரியக்கூடாது, ஆனால் அது ஆடியன்ஸுக்கு தெரியணும், அது ஃபன்னாகவும் இருக்கணுன்ற அவருடைய ஒர்க் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஒரு சில சீக்வன்ஸில் வெறும் டைலாக்ல மட்டும் ஃபன் இருக்காது, அவருடைய மியூசிக்கில் ஒரு ஃபன் பண்ணும். அந்த இடத்துல அவர் ஒரு பக்கம். எடிட்டிங்கில் ஒரு சில சீக்வன்ஸில் என்னென்னலாம் ஒரு ஃபன்னாக காமிக்கலாக பண்ணணுமோ அது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த ட்ரீட்மெண்ட்டாகவே முழுக்க ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வைக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாரும். அது ஓவராலாக இந்த படம் பார்க்குற ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. முழுக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏ சர்டிஃபிகேட்டான ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெருசு தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை தாண்டி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக பேசிக்கிங்க. நான் பிரவீன் KS. பாய்.